வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன அளவு தேவை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து பேக் சைட், ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைட், ஸ்லீவு இது 3 அளவு தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் சைடு அளவை வந்து முதல்ல பார்க்கலாம். ப்ளவுஸோட பேக் லென்த்து, வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஷோல்டர் விட்த், நெக் டெப்த்து இதுதான் ப்ளவுஸோட பேக் சைடுக்கு தேவை. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடுக்கு ப்ளவுஸ் ஃப்ரண்ட் லென்த், லோவர் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அப்பர் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், பஸ்ட் பாயிண்ட், அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ், நெக் டெப்த் இதுதான் நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடுக்கு தேவையான அளவு. ப்ளவுஸோட ஸ்லீவுக்கு தேவையான அளவுனா ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் டாப் சர்க்கம்ஃபரன்ஸ், ஸ்லீவ் எண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இவ்வளோதான் நம்ம ப்ளவுஸுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு தேவையான அளவு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ ப்ளவுஸுக்கு வந்து இப்போ பேக் சைடு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம எப்படின்னா நம்மளோட ப்ளவுஸோட லென்த் எடுத்துக்கலாம். முதல்ல அது வந்து கடைசியாக அந்த செயின் முடிகிற இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு போன் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அந்த போன்ல இருந்து தொடங்கி இப்போ எவ்வளவு தூரம் நம்மளுக்கு உயரம் தேவையோ ப்ளவுஸுக்கு அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துட்டு அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க் பண்ண இடம் எந்த இடத்துல முடியுதோ நம்மளோட ப்ளவுஸ் உயரம் அந்த இடத்த நம்ம வந்து வெயிஸ்டா இது பண்ணிட்டு வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்படி வந்து 2 விரல் வந்து உள்ள இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து அந்த வெயிஸ்ட் எடுத்துக்கலாம். வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இது மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஷோல்டர் விட்த் எடுத்துக்கலாம். அதுக்கும் வந்து நம்ம இந்த இடம் வந்து இந்த ஷோல்டர் முடிகிற இடத்துக்கு ஒரு போன் மாதிரி இருக்கும். அந்த போன்ல இருந்து இந்த போன் வரைக்கும் இருக்கிறது தான் இது மாதிரி நம்ம வந்து இப்படி ஷோல்டர் விட்த் எடுத்துக்கலாம். இந்த 3 அளவு தான் நம்ம வந்து பேக் சைடுக்கு தேவை. அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி எடுக்கலாம்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ப்ளவுஸ் லென்த் எடுத்துக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா மேல நம்ம ஷோல்டர்ல இருந்து கீழே வந்து நம்மளோட செஸ்ட்டுக்கு கீழே அந்த லோ பஸ்ட் கிட்ட வர மாதிரி தான் நம்ம அளவு நம்மளுக்கு தேவைப்படுது. இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் சைடுல ப்ளவுஸுக்கான லென்த். இது வந்து நம்ம எப்படி வந்து இந்த லென்த் வந்து கரெக்டா இருக்கும் எடுக்கலாம்னா நம்மளோட பிராஸ் ஸ்ட்ராப்பை வந்து மேல தூக்கி விட்டுக்கிட்டு இந்த அளவை நம்ம வந்து எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். இதுதான் நம்மளோட லோ பஸ்ட் இந்த இடத்துக்கு வர்றதுதான். இப்ப வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடம் வரைக்கும் ப்ளவுஸ் லென்த் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி லோ பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸா எடுத்துக்கலாம். இதுவும் நம்மளுக்கு வந்து 2 விரல் உள்ள போற மாதிரி இந்த லோ பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸையும் நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். அப்படி அடுத்தது வந்து நம்மளோட செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்மே நம்மளோட 2 விரல் இப்படி உள்ள இருக்கிற மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து அப்பர் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். அது வந்து நம்ம எப்படி அப்பர் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கிறோம்னா 2 கையையும் 2 பக்கம் இப்படி தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி அப்பர் செஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த அப்பர் செஸ்ட்டுமே நம்மளோட 2 விரல் உள்ள இருக்கிற மாதிரி பார்த்து அதுதான் நம்மளோட அப்பர் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இது மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது வந்து நம்ம பஸ்ட் பாயிண்ட், நம்ம ஷோல்டர்ல இருந்து எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பஸ்ட் பாயிண்ட் வருதுன்னு பார்த்து அதுதான் கரெக்டா அந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் பஸ்ட் பாயிண்ட். இப்ப பாத்தீங்கன்னா அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ்ங்கிறது நம்மளோட லெஃப்ட் சைடு பஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ரைட் சைடு பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் உள்ள அளவு தான் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ்ங்கிறோம். இப்ப நம்ம வந்து நெக் டெப்த் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்தலாம். இது வந்து நம்மளோட ஷோல்டர்ல இருந்து இப்படி கிராஸா வச்சுதான் நம்ம நெக் டெப்த் எடுத்துக்கணும். இது மாதிரிதான் வச்சுக்கணும். ஷோல்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் நெக் டெப்த் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரில இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ப்ளவுஸுக்கான அளவு. நம்ம வந்து இப்ப ஸ்லீவ் வந்து எப்படி எடுத்துக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். இப்ப ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் போன் இந்த இடத்துல இருந்தா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எடுக்கிறதுக்கு தொடங்கணும். இப்படி வந்து நம்ம வந்து இன்ச் டேப்பை இது மாதிரி வச்சுக்கலாம். எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லென்த் எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கையில இந்த அளவு எடுத்ததுக்கு கீழே இந்த தொடங்கின இடத்துல இருந்துட்டு எந்த இடம் நம்மளுக்கு வந்து கையில வந்து பெரிய அளவா இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஸ்லீவோட டாப் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்றோம். அந்த இடத்த தான் அதை நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடம் நம்மளுக்கு வந்து கையில வந்து பெரிய அளவா இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஸ்லீவ் டாப் சர்க்கம்ஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நீங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து லென்த் வச்சிருக்கீங்களோ அந்த முடியிற இடம் தான் நம்ம வந்து பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸா எடுத்துப்போம். எந்த இடம் நம்மளுக்கு வந்து முடிய போகுதோ அந்த இடத்துட்ட இதே மாதிரிதான் நம்ம வந்து பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸா எடுத்துப்போம். இவ்வளவுதான் ஸ்லீவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து எடுத்த மெஷர்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கிறது நம்மளோட சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. நீங்கள் வந்து கால்குலேஷன் யூஸ் பண்ணி
பேட்டர்ன் போடணும்னாலும் அந்த வீடியோஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. நீங்கள் வந்து இப்போ எடுத்த அளவை எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம விபாஸ் ஃபேஷன் பேட்டர்ன் மேக்கர் டூலே இருக்குது. அந்த டூலில் வந்து இந்த நம்பர் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேட்டர்ன் வந்து அதுவே ரெடி ஆகிற மாதிரி இருக்குது. அந்த பேட்டர்னை நீங்கள் ப்ரௌன் ஷீட்லேயோ மெட்டீரியல்லையோ போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரியே ஒரு செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸுக்குமான ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோவே இருக்குது. அதுவுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.